வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. எலியும் பாம்பு சம்மந்தப்படுது. இதே நம்பரு இங்க மாறி கிடந்தால் எலிக்கு எலி பாதி சேருவாங்க. பாம்பு எறும்பு கூட எருமையா ஒரு வழி பார்த்துரும். பாதி நேரம் எலிப்படி சேர்ந்தாலும் பாம்பு சும்மா இருக்காது. எலியும் சாப்பிடும், எருமையும் சாப்பிடும். இந்த மாதிரி கணவன் மனைவி இந்த நம்பரு இப்படி மாத்தி கிடந்தாலும் இந்த சூழ்நிலை கொண்டு வரும். இப்ப இந்த நம்பருக்கு எலி வருது, இங்க பூனை வருது. இதே இங்க கிடந்தா எலிக்கு எலி பாதி சேருவாரு, பூனைக்கு பாதி பாம்புக்கு மேட்சிங் இல்லாம இருக்கும். அதே மாதிரிதான் இங்க பாம்பு, இங்க பாம்பு, இங்க எலி, இங்க ஆடு. இந்த மாதிரி நம்ம நம்பர் எடுக்கல கணவன் மனைவிக்கு மேட்சா எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலைக்கார பையனுக்கு இந்த நம்பர் வச்சு இருக்கான்னா, இதே இது நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்க வேலை பார்க்குற பையன் உங்களோட இடும்பு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சரியான நம்பர் வந்துருது. அவனுக்கு நம்பரும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, அதிகார நம்பர் வந்துருது. நீங்க ஒரு 4ஆம் நம்பர் வர்றதுனால உங்களுக்கு சுய புத்தி இருக்காது. வேலைக்கார பையன் சொல்றதுதான் கேட்கணும் நீங்க. அது போக அந்த மிருகப்பச்சி வேற உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. நீங்க மிருக ரீதியா அதை பதம் பார்க்குறீங்க, ஆனால் அவன் நம்பர் படி உங்களை அதிகாரம் கட்டிக்கிட்டு இருப்பான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகா சபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் உங்கள் செல்போன் நம்பர் சரியா தவறா? எப்படி செல்போன் நம்பரா எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க. அதனால முதல் பாகம் போட்டு முழு வீடியோ பார்க்குற அளவுக்கு அதிகமான பேர் விரும்புறது. எனக்கு நம்ம போட்ட வீடியோலே அதிகமாக ஃபோன் நம்பரே விரும்பி இருந்தாங்க. ஷார்ட் வீடியோவா பார்த்து அதிகமாக விருப்பப்படுறாங்கன்னு நினைச்சோம். சின்ன வீடியோனால ரீல்ல நிறைய போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுல முழு வீடியோ 3/4 மணி நேர வீடியோ பார்க்கறது பார்ப்பாங்களான்னு எனக்கு பல வீடியோ போட்டதில் அதில் அதிகமாக பார்த்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு மட்டும்தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. ஏகப்பட்ட வீடியோ மற்ற 100 பேர் பற்றிலாம் போட்டிருந்தோம். 100 பேர் கையெழுத்தை பற்றி பல விளக்கங்கள் கொடுத்தோம். அதுல பல பேர் அவங்க பேரு செந்தில்ங்கிற பேர்லாம் நிறைய கொடுத்துருந்தோம். முருகன் பேர்ல பல பேர் கொடுத்துருந்தோம். முத்துப்பாண்டிங்கிற பேர்லாம் பல பேர் கொடுத்துருந்தோம். சுப்பிரமணியன்கிற பேர்லாம் பல பேர் கொடுத்துருந்தோம். தமிழ்நாட்டுல முருகர் பேர் அதிகமா இருக்கிறதுனால முருகர் அது சம்பந்தமாவே பல பேர்களை கொடுத்தோம். இருந்தாலும் வீட்டு நம்பரு, வண்டி நம்பரு, 2 வீலர் நம்பரு, டோர் நம்பரு, மற்றபடி 1ல இருந்து நவக்கரங்களை பத்தி பேசியிருந்தோம், வாஸ்து பத்தி பேசியிருந்தோம், பஞ்சபட்சியை பத்தி பேசியிருந்தோம். எல்லாம் பார்த்து கடைசியில பச்சை குத்தவங்களை பத்தி பேசியிருந்தோம். 5 தொடர் போட்டிருந்தோம். பச்சை குத்துல 5 தொடர்ல எங்கேயும் நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருந்தோம். அது எனக்கே ஒரு அதிசயம்தான், உங்களுக்கும் அது புதுமையாக இருந்திருக்கும். எந்த இதுலையும் பெருமைக்காக சொல்லல, இந்த மாதிரி சம்பந்தமா எதுலையும் பார்க்காத ஒரு தொடரை உங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு மனநிறைவு அடைந்தேன். இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கையில பச்சை குத்தி இருக்கிறவங்கள ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 30 பேர் பச்சை குத்தி இருக்காங்க. 30% கணக்காகுது. இதே இது ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா 100%க்கு 100% எல்லார் கையிலையும் இருக்கு. ஏன்னா பச்சை குத்தன அதிசயமா இதெல்லாம் யாரும் இன்சியல் மாத்திரம் போட்டிருக்காங்க, பச்சை குத்தி இருக்காங்க. இது எனக்கு ஒரு புதுமையா யாரும் செய்யாத செயல் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதை இறக்கி ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி இறக்கையில அதனுடைய வரவேற்பு காட்டிலும் ஃபோன் நம்பரே அதிகமா விரும்பியிருக்காங்க. இது என்ன காரணம்? நம்ம இதுதான் நம்ம புதுசா நம்ம செலுத்த வந்தோம். பச்சை குத்தினவங்களும் இன்சியல் மோதிரம் போட்டவங்களும் அதிகமா கஷ்டப்படுறாங்க. இது சீரியஸான ஒரு விஷயம். நம்ம இப்ப ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கோம். அந்த விஷயம் என்னன்னா, பச்சை குத்திட்டீங்க, கையெழுத்து போட்டுட்டீங்க. கையெழுத்துல எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே அளவுக்கு இன்சியல் அதே மாதிரி செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஆகையால இதை அசால்ட்டா எடுத்துக்கூடாது. நீங்க கையெழுத்துல இது போன தொடர்ல சொன்னதான். ஒருத்தால கமெண்ட் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தேன். போன தொடர்ல உங்களுக்கு ஜாதகம் தான் உண்மை, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்காரு. நான் போன தடவை சொல்லியிருந்தோம், உங்களுக்கு 1, 5, 6, 9 புண்ணியம். அந்த செய்திருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகத்துல அத்தனை அடையிறாங்க. 1 உங்க புண்ணியம், 5 உங்க தாத்தா புண்ணியம், 9 உங்க அப்பாவோட புண்ணியம். இந்த 3 ஒழுங்கா இருந்தாலே அவனுக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிரும். ஆனால் அப்படி நல்லா 1, 5, 9 நல்லா இருக்கு, ஆனா கஷ்டப்படுறான். என் அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். போன தடவை உங்களுக்கு 1, 5, 9 பாதிக்கப்பட்டவனுக்கு அதுக்கு புண்ணியம் செஞ்சு அதை அடைய வச்சிருக்கோன்னு சொன்னோம். இவர் சொல்றாரு ஒரு கஸ்டமரு, ஜாதகம் தான் உண்மை, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா 1, 5, 9 கெட்டு போயிருக்கு, ஒருத்தனுக்கு நல்லபடியா புண்ணியத்தை செஞ்சு அடைய வச்சோன்னு சொன்னோம். இப்போ 1, 5, 9 ஒருத்தனுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அவன் ஏன் கஷ்டப்படுறான்? அப்படி உள்ள ஆளை பார்த்தா அவன் கையெழுத்து தடையா இருக்கு. ஒரு முத்துப்பாண்டியன் ஒரு பேர் இருக்கு, அவங்க அப்பா பேர் மாரியப்பன். 2 எம் பச்சை குத்திட்டார், இல்ல இன்சியல் மோதிரம் போட்டார். இதனால அவனுக்கு அடையறதெல்லாம் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு.
தான் எதனால மன அழுத்தத்தை அணிவிக்க, தான் எதனால தடையை சந்திக்க, தான் எதனால தாமதத்தை அணிவிக்க, இந்த கோச்சாரம் நகர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்கும். நான் போன தடவை சொன்னதான், கோச்சாரம் நகல்றது பூரம் நம்ம பூமியில சுழற்சி பிறந்ததுல இருந்து சாப்பிட்றோம், தெளிச்சு நம்ம எல்லாமே கழிவை கழிச்சுக்கிட்டே வரும். அப்பதான் நம்ம வளர்றோம். செடி வளர்ற மாதிரி நம்மளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அன்றாடம் சாப்பிட பூமி சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி அது நம்ம உடம்புல சீரண சக்தி எல்லாம் ஏற்பட்டு அது நாளடைவில் நம்ம வளர்ந்து கொண்டே வரும். நம்ம அதை நோக்கி செடி கொடி மரம் எல்லா ஜீவாத்மாவும் அதை நோக்கி தான் நகலுது. அதுல நம்ம பிரதிபலிப்பு இளமையில இருந்து முதுமை வரைக்கும் நம்ம பல பேர் பல உருவத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருவீங்க. சின்ன பிள்ளையில பார்த்த உருவம் வயசான அப்புறம் அவங்க எப்படிலாம் மாறுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அவங்க நீங்க பாக்குறது. பிறந்ததுல இருந்து நம்ம அந்த கோச்சாரம் நவண்டுகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஜாதகம் நீங்க பிறக்கையில அப்படியே ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா நிக்கி, ஆனா இந்த ஒழுங்கா போய்கிட்டே இருக்கு, அது நவண்டுகிட்டே இருக்கு. ஆனா இவர் கையில பச்சை குத்திட்டாரு. 159 நல்லா இருக்கு, ஆனா அவர் நல்லா இல்லையே. 159 நல்லா இருந்தா அத்தனையும் அடையக்கூடிய தகுதி இருக்கு. 159 நல்லா இருக்கிறவளும் ஏன் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத பார்த்தா, கையில பச்சை குத்தி இருக்காரு, இல்லைன்னா அவருடைய கையெழுத்து 2, 4, 7, 8 இந்த நம்பர் சம்பந்தப்படும். நியூமராலஜில சம்பந்தப்படும், இல்ல பிரமிடு நம்பர்ல சம்பந்தப்படும். அவருக்கு 159 நல்லா இருக்கு, 4 கூட நல்லா இருக்கும் ஜாதகத்துல. அப்படி இருந்தும் அவர் வீடு கட்டாம கொண்டுக்கிட்டா அவருக்கு கையெழுத்துல அந்த 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். அப்படியே அவருக்கு ஜாதகப்படி 4ஆம் இடம் வலுத்திருந்து வீடை கட்டிட்டாலும் இவருக்கு கையெழுத்துல அந்த 4ஆம் இடம் குறையா காட்டிக்கிட்டு இருந்தால் இவருக்கு வீடை கட்டி ஒரு திருப்தி இல்லாம இருக்காரு. 4 கூட நல்ல நிலையில வலுத்து இருந்தாலும் கூட இவர் கையெழுத்து ரீதியா அந்த 4ஆம் இடம் பாதிக்கப்படுது. அப்ப பாதிக்கப்பட்டிருக்கையில அவர் வீடு கட்டியும் மன நிறைவு இல்லாம, இல்ல ஒரு வீடு 10 வீடு கட்டி 4ஆம் இடம் வலுத்திருந்து பல வீடு கட்டியிருந்தாலும் இவர் போய் வாடகை வீட்டுல போத்திருக்காரு. இதுக்கு என்ன செய்ய? நீங்க ஜாதகம் தான் உண்மை, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றதான் சொல்றோம். அதாவது ஒரு இசையை கேட்கல வெறும் இசையை மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? பாட்டோட சேர்ந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஜாதகம் பிறக்கையில நீங்க என்ன நயத்துல பிறந்தாங்க கேட்க, அப்ப டயங்கிற வரையிலேயே உங்க நம்பரை குறிக்க போறீங்க. அப்ப நம்பர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க போய் ஜாதகத்துல போய் நியூமராலஜி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்நியூமராலஜி ஒண்ணும் கிடையாதுன்னா அந்த 1ல இருந்து 9 நமக்கரா வந்தாச்சு. 1ஆம் நம்பர்ல இருந்து ஒவ்வொரு நமக்கரா நம்பர் சம்பந்தப்படுது. என்னண்ட ஏன் எழுத்தண்ட இவ்விரண்டும் கண்ணண்ட வாழும் உயிர்க்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. என்னும் எழுத்தும் உயிராக கொள்ள வேண்டும் என்று. நீங்க ஜாதகத்தை மட்டும் தூக்கிட்டு போய் அதை பல இடத்துல பாக்குறீங்க. பல பொருத்தம் பார்த்து கொடுத்தும் டைவர்ஸ் கேஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அத்தனை பேர் 2, 4, 7, 8 இந்த நம்பர் இருக்கிறவங்க பூரா டைவர்ஸ் கேஸ்ல இருக்காங்க. அப்ப ஜாதகத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. என்ன பண்ண? ஒண்ணு ஜாதகத்தை மதிக்கிறவங்க நியூமராலஜி மதிக்காம இருக்கீங்க. நான் உங்களை மதிக்காம இருக்கேன்னு அனுபவத்துல பல பேரை சந்திச்சு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பா அப்படின்னு தட்டி கழிச்சிருக்காங்க பல பேர். அதுக்காகவே கிட்டத்தட்ட 1.5 வருஷ கணக்கா இது ரீதியாவே நியூமராலஜி அப்படியே முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம எனர்ஜியை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஆணித்தரமா செயல்பட்டு கொண்டே இருக்கு. நீங்க பிறக்கையில என்ன டைம் சொல்றேல அது நம்பர் செயல்படுது. அப்ப நம்பர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க ஜாதகத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கணிப்பு கர்ப்பப்பையிலிருந்து வெளிவரையில குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்திருக்குன்னு சொல்லிதான் நீங்க அந்த கட்டத்தை ஸ்தான பலத்தை பிரபஞ்சத்துல உள்ளதை நம்ம குறிக்கிறோம். அப்ப முக்கியத்துவமே நியூமராலஜி தான் செயல்படும். ஜாதகம் 2ஆவதான் வருது. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் நியூமராலஜி எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜோதிடருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க விவரம் பார்த்துக்கிட்டு 27 நட்சத்திரம், இன்னைக்கு இந்த நட்சத்திரத்துல கல்யாணம் முடிக்கலாம், இந்த நட்சத்திரத்துல முடிக்கக்கூடாது, 2வது நட்சத்திரம் முடிக்கலாம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 13, 15, 19, 24, 26, 27 இந்த நட்சத்திரம் தான் யோக நட்சத்திரம் சொல்லி சில முக்கியமான நட்சத்திரத்தை குறிச்சு கொடுத்துருவீங்க, மதிக்கிறோம். ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்ச வரையில நியூமராலஜி எந்த அளவுக்கு நீங்க வேலை செய்துங்கிறத முதல்ல உணரணும். முதல்ல பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்கிறதே நம்ம நம்பர்ல தான் ஆரம்பிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். இதுவும் அதாவது பட்டிமன்றம் போடுற மாதிரி இருக்கு. எனக்கு இதை பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இசை முக்கியமா, அதனுடைய ராகம் முக்கியமா, சப்த ஒளி முக்கியமா, இல்ல இசை மட்டும்தான் முக்கியமா, ரெண்டும் சேராம வலு இழந்து கிடக்கும். ரெண்டையும் சேர்த்தான் ஒரு பாட்டை தெளிவா கேட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஜாதகக்காரங்க ஜாதகத்தை மட்டும் முக்கியத்துவம் செலுத்துறதை விட்டுட்டு 2, 4, 8 கல்யாண நம்பர் வரக்கூடாது, 1, 5, 6, 9 வரணும். அப்ப நம்ம இதை பார்க்கல, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல மிஸ் ஆகாது. ஆரம்ப நம்பர்லயும் வரக்கூடாது, கூட்டு நம்பர்லயும் வரக்கூடாது. அதனுடைய பிரமிடு நம்பர் ரகசிய நம்பர் இருக்கு, அதுலயும் 2, 4, 7, 8 சம்மந்தப்படக்கூடாது. ஆக இதுவும் சேர்ந்தாதான் ஒரு ஆளு கல்யாணம் முடிச்சு மன நிறைவோட வாழ்றாங்க. நீங்க நிறைய பேரை பார்த்துட்டீங்கன்னா 2ஆம் நம்பரை பூரா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்க,
அவங்க ஒரு நம்பாம கிடக்காங்க. 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் மண்டபம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சாதாரண போய் மண்டபம் கிடைக்கல நான் என்ன செய்யன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிடுறீங்க. அதை கல்யாணம் முடிச்சு 2 மாசம் 6 மாசத்துக்குள்ள டைவர்ஸ் கேஸ்ல போயிருது. பல பேர் கோர்ட்டு கேஸ்ல நிக்கிற ஒரு வாரம் பாத்தீங்கன்னா 4-7 நல்ல முகூர்த்தம் பார்த்து முடிச்சிடுறீங்க. இதை ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருப்பேன். நல்ல முகூர்த்த டைம் பார்த்து முடிச்சிடுறீங்க. அப்போ ஒழுங்கா வாழணும்ல. அப்ப எங்கேயோ ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ நான் புரிஞ்சுக்கணும். நான் இதை ஜாதகத்தை ஓவரா மதிக்கேன், அதனுடைய விஷயத்தையும் இருக்கு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அதிகமா எனக்கு நியூமராலஜி ரொம்ப நேசிச்சு என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு மோதிரம் போட்டிருந்தேன், அந்த நம்பர் அவ்வளவு வேலை செஞ்சது. 2 இன்சியல் தான், அது அவ்வளவு பெரிய பாதிப்பை எனக்கு கொடுத்துச்சு. நான் பட்ட கஷ்டம் நீங்க படக்கூடாது, அந்த நல்ல எண்ணத்துலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போன் நம்பர் எடுத்துட்டாலும் சரி, அந்த தேதியில நீங்க கல்யாணம் முடிச்சுட்டால் 2, 4, 7, 8 இப்போது போன் நம்பர் அதிகமா தொடர்பு வந்துட்டால எங்கேயாவது போனை வச்சுட்டா நம்ம என்ன பதட்ட நிலையை அடையிறோம். ஆகையால போன் நம்பருக்கு அவ்வளவு முக்கியத்துவம். வாழ்க்கையில 50% இப்ப போன் செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் உங்க பேர் மாதிரி. இப்ப வாங்க ப்ரோக்ராம்ல சந்திப்போம். அஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் உங்கள் செல்போன் நம்பர் சரியா தவறா எப்படி? 9942177011 இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 41, பிரமிட நம்பர் 19. இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியம். தைரிய ஸ்தானத்துல கேது இருக்கு. கேது எந்த இடத்துல இருக்கோ அவர் இருக்கிற வேலையை குறைச்சிருவார். அப்ப தைரிய ஸ்தானத்துல இருக்கிற தைரியத்தை குறைக்கிறார். ஒரு செயல்ல இறங்கி பார்த்துருவோம்னு சொல்லி இறங்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்துருவோம். சுகஸ்தானம் கம்மியா இருக்கு. பூர்வ புண்ணியத்துல செவ்வாய் கிரகம் இருக்கு. ஒரு மனச்சஞ்சலம் கொடுக்கு, ஒரு யோகத்தையும் கொடுக்கு. நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு. படுத்தா டயர்டா இருக்கும் பாரு. புகழ் ஸ்தானம் வலுத்து இருக்கு. இந்த நம்பருக்கு நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிட நம்பர் நல்லா இருக்கு. புகழ் ஸ்தானம் வலுத்து இருக்கு. இந்த நம்பர்காரரு அப்பா சொத்து அதிகமா இருக்கு, இல்லைன்னா சென்ற இடத்துல போற மரியாதை அதிகமா இருக்கு. பாக்கியஸ்தானம் வலுத்து இருக்கு. ஆகையால இவருக்கே தெரியாது, சென்ற இடம் போறோம் வாங்க வாங்கன்னு சொல்லி அவருக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நம்பர் அப்படி இழுத்து கொண்டு போகும். அது போக 41ஆம் நம்பரு தன் திறமைக்கு மீறிய சக்தியில் இறங்கிடுவார். ஏதாவது தோல்வியை சந்திச்சிட்டேன்னா அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பூசி மறைச்சிடுவார். 19ஆம் நம்பரு துஷ்டனை கண்டா துறவங்குது. பணம் இருந்தா தடபடலாம் செலவு பண்ணார். இருக்கிற பொருளே ஒரு மலிவான பொருள் கிடைச்சா அதை ஏத்துக்கிட மாட்டார். காஸ்ட்லியான பொருள் கிடைச்சாதான் உகந்தது. குறைஞ்ச விலைக்கு அதே பொருள் கிடைச்சாலும் எவனாவது குறைவா சொல்லிட்டாலும் அதை ஏத்துக்கிட மாட்டார். விலை உயர்ந்த பொருள் வாங்கிதான் அவருக்கு தன் கெப்பாசிட்டி மரியாதை அப்படின்னு சொல்லி 1ஆம் நம்பர் நடத்தி கொண்டே இருக்கும். ஆக்க சக்தி இருக்கு, புத்தி இருக்கு, செயலும் இருக்கு. நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிட நம்பர் நல்லா இருக்கு. ஆகையால இது ஒரு சாதனைக்குரிய நம்பரை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் நல்லா இருக்கு, போகிற பாதை கரெக்டா இருக்கணும். அதை பத்தி தான் விளக்கியிருக்கோம். இவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, தைரியஸ்தானத்துல கேது இருக்கு, முன் வச்சுட்டு பின்வாங்கிறாரு. சுகஸ்தானம் கம்மியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவாரு. படுத்தா பலகினம், உடல் பலகினம் காட்டுது. தொழில்ஸ்தானம் என்ன சேர்ந்தனாரு, பண இருப்பு தங்களை. இதுதான் இந்த நம்பரின் குணம். அடுத்து 9442170030. நியூமராலஜி நம்பர் 30, பிரமிடு நம்பர் 15. 30ஆம் நம்பர் யார் என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்க மாட்டார். தான் செய்யற வேலையில யாராவது ஒண்ணு குறைச்சி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருவார். ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவர் வருமானம் சம்பளத்தை எல்லாம் கையில வாங்கல, நான் எவ்வளவு உழைச்சேன்னு தெரியுமா, அதுக்கு கூலி இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார், வருத்தப்படுவார். 30ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கும் அது அப்படியே இருக்கும். நான் எவ்வளவு உழைச்சேன்னு தெரியுமா, அதுக்கு கூலி இவ்வளவுதானா வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பார். ரகசிய நம்பர் 15 ஒரு சுயநலவாதி. 6ஆம் நம்பரை பத்தி சொல்லியிருக்கோம். சுக்கிரன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எதிர்நோக்கி காத்துக்கொண்டே இருப்பார். தருணம் வரையில அதை பக்காவா பயன்படுத்திக்கிடுவார். இலவச பொருளை அதிகமா வாங்கி ரெடியா இருக்கும். உங்களுக்கு நியூமராலஜி நம்பர்ல 30% ஏர் இருக்கு. பேக்வேல் நல்லா இருக்கு. இவரு பொதுநல சேவையில இருக்காரு, இவரு சுயநலவாதியா இருக்காரு. ரெண்டும் கலந்த கலவையாக பிறருக்கு தொண்டும் செய்வாரு, 50% சுயநலவாதியாக இருப்பாரு. இவருடைய ஜாதகமே பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு, வாக்கு இல்லை, தைரியம் இருக்கு, சுகஸ்தானம் நல்லா இருக்கு, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவாரு. புகழ்ஸ்தானம் நல்லா இருக்கு. 10ஆம் இடத்துல கேது இருக்கு. நம்ம அப்பயே சொன்னோம், இந்த தைரியஸ்தானத்துல கேது இருக்கு, தைரியத்தை குறைச்சிடார். இந்த தொழில்ஸ்தானத்துல இருக்கு, தொழிலை குறைக்கிறார். தொழில் இருக்கு ஆனா இல்லை.
அந்த மாதிரி வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிழல் கரகம் இருக்கிறதுனால இந்த நம்பர் வச்சிருக்கிறவர் ஒரு தொழில் சம்பந்தமான புலம்பல்ல இருப்பார். ஏன்னா 10ல கேது இருக்கிறதுனால தொழிலை குறைக்கிறார், அவருடைய வேலை குறைக்கிற வேலை. ஆகையால அது சம்பந்தமா ஒரு மனநிறைவு இல்லாம ஒரு மனக்கவலையில இருப்பார். லாபஸ்தானத்துல ஒன்னையும் காணும். 12ல் 2 கிரகம் சம்பந்தப்படுது. ராகு ஒரு அலைச்சலை கொடுத்து குரு மறைகிறதுனால ஒரு சுபகாரியம் நடக்க காலதாமதமாகுது. இவருடைய மனக்கவலையும் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு எடுபடலை, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு, பணம் இருப்ப காணும், வரவை காட்டிலும் 2 மடங்கு விரயம் காணப்படுகிறது. இதுதான் இந்த நம்பரின் குணம். அடுத்து 6642169035. இந்த நம்பருடைய நியூமராலஜி நம்பர் 42, பிரமிடு நம்பர் 35. உங்களுக்கு 6ஆம் நம்பர்னாலே ஒரு சுயநலவாதியை என்று சொல்லியிருக்கோம். போன தொடர்ல ஒரு 42ஆம் நம்பரை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஒரு லேடி பேசியிருந்தாங்க யூடியூப்ல, சுக்கிரமேடல போய் 42 எழுதிக்கோங்க, உங்களுக்கு பண வரத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன தொடர்ல அதை பத்தி விளக்கியிருந்தோம். அப்படி எழுதையில என்ன நடந்ததை பத்தி போன தொடர்ல பேசியிருந்தோம். அந்த மாதிரி எழுதிக்கிட்டால் கடந்த 5 தொடராகவே பச்சை குத்தனத்தை பத்தி பேசியிருக்கோம். பச்சை குத்தி பேசல உடம்புல எங்க போட்டாலும் அதுக்குரிய செயல்பாடு இருக்குன்னு இருக்கும். இங்கிலங்கையில போய் சுக்கிரமேட்ல எழுதா தான் அந்த 6ஆம் நம்பர் செயல்படுங்கிற. 6ஆம் நம்பரை நீங்க எங்கன்னா எழுதினாலும் சுயநலவாதே இருக்க போறீங்க, இலவச பொருளை தான் வாங்கி குழப்பம் நடக்க போறீங்க. 6ஆம் நம்பர்ல கையில எழுதிக்கிட்டாலே சூட்சமம், சுயநலவாதி, அதாவது உழைக்க ரெடியாகாது, இவன் கிட்டையாவது இலவச பொருளை வாங்க ரெடியா இருக்கும். ஒரு தந்திரக்காரர், ஒரு எந்திரக்காரர், ஒரு அடுத்தவங்களை ஏமாத்தி பிழைக்கணுங்கிற தன்மை போறோம் 6ஆம் நம்பருக்கு அதிகமா இருக்கும். பார்க்கறதுக்கு ஓமக்கு சுண்டு வேலை எல்லாம் பண்றோம். அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாது, உண்மையா இருப்பாங்க, அவன்கிட்ட இருந்து ஒரு ரகசியம் வாங்க முடியாது. அந்த மாதிரி நீங்க பல பேரை 24 வருஷத்துல பல பேரை சந்திச்சு அதனுடைய விஷயத்த உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 6, 15, 24 இந்த நம்பர்ல பிறந்தவங்க பல பேர் இருக்காங்க. இவங்கள பூரா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கா சுயநலவாதியாக இருப்பாங்க. அதுபோக அவங்களுடைய பேர்லயும் 6 சம்மந்தப்படுறவங்களும் அதே பாதிப்புல தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்பரை பயன்படுத்திட்டாலே 10 வீட வாடகை கொடுத்து அதுல இருந்து குழப்பம் நடத்தணும், இல்ல வட்டி கொடுத்து வாங்கணும், இந்த மாதிரி திங்கிங் இருக்கும். உழைக்காது, ஆனால் காரியவாதியா இருப்பாங்க. இதை என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு குழப்பம் நடத்துறது ரைட்டு தான், தப்பு சொல்லல. இந்த நம்பர் நல்ல நம்பர் தான். இருந்தாலும் அதே நம்பர் எழுதிக்கிட்டால் உழைக்கிறதுக்கு நம்பர் இருக்கு, அதையும் உழைச்சாதான் வரும். நம்ம உழைக்காம எனக்கு வரும்னு வந்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக அந்த நம்பரை நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி செயல்பாடு கொண்டு போகும். 42 நப்பி கருமி, ஒரு சிக்கனவாதியா இருப்பார், அப்படி பேர் வாங்குவார் கஸ்டமர்கிட்ட. உங்களுக்கு போன தொடர்ல இந்த 42 பத்தி உங்களுக்கு இது சம்பந்தமாவே பேசியிருக்கோம். 1ல இருந்து 108க்குள்ள இந்த நம்பர் பேசியிருக்கிற மாதிரி உங்களுக்கு பச்சை குத்துலதுலயும் அதே மாதிரி 42 பத்தி தெல்ல தெளிவா வளைக்கிட்டோம். இந்த 42க்குரிய குணம் யார்கிட்டையும் செலவழிக்காது. ஆத்ம திருப்திக்காக நம்மளா அப்படி வருது, நான் பித்தனமா இருக்கானே, கஞ்சனா இருக்கானே, விருதா கஞ்சனா இருக்கானே, செலவழிக்க மாட்டேங்கானே அப்படின்னு நினைச்சு கஸ்டமர்கிட்ட பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஃபார்மாலிட்டிக்கு செலவு பண்ணி காட்டுவார். அப்படி செலவழிச்சாலும் அவர் வெளியே வாங்குறது இந்த தான் வாங்கிட்டு இருப்பார். இவர் ஒரு சிக்கனவாதி. இந்த ரகசிய நம்பர் 8ஆம் நம்பர் வர்றதுனால இவரும் ஒரு சிக்கனவாதி. 8ஆம் நம்பரு 3 பிறருக்கு உதவி பண்றார், 5 அறிவை கை வைக்கார், 2 சேர்ந்து 8ஆம் நம்பர் வரனால 10 பேருக்கு அட்வைஸ் பண்றதுதான் இவருக்கு வேத வாக்கா இருக்கும். மன அழுத்தம் அதிகமா இருக்கும். இவரு 10 பேரை வச்சு மேல வாங்கி தானும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார், மேஸ்திரி வேலை. இவரு உழைக்க மாட்டார். 2ம் கலந்த கலவையாக இந்த நம்பர் காணப்படுகிறது. 2ம் சரிசமமா இருக்கும். இருந்தாலும் இந்த நம்பரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என் தேடுதல் தாமதப்படுத்துது, மன அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு மனக்கவலையில இருப்பார். இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இல்லை, வாக்குல ராகு இருக்கு, குத்துற மாதிரி பேசுறார், வாக்குல புதன் இருக்கு, டெக்னிக்கலா பேசுறார், தைரியம் இருக்கு, செவ்வாய் நீசம் பெறுது, சுகஸ்தானம் எப்படியும் வீட கட்ட யோகம் உண்டு, நீசம் பெறதுனால கொஞ்சம் கால தாமதமாகும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு, சுக்கிரன் கெட்டு போகுது, ஆணா இருந்தால் மனைவியிடம் திட்டு வாங்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணிடம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும். நம்பர் அடிக்கடி உங்களுக்கு சுக்கிரன் நீசம் பெறதை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு, சுக்கிரன் வேற 8ல மறையுது, புகழ்ஸ்தானம் கம்மியா இருக்கு, குரு வேற நீசம் பெறுது, 2 கிரகம் நீசனை பாக்குறாங்க, பண இருப்பு காட்டுது, வீண் விரயம் பண்ணலை. இந்த நம்பருடைய மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, பூர்வ புண்ணியம் கம்மியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பை தேவைக்கு பழகிட்டு விட்டுறாரு,
அப்பாச்சத்து புகழ் சார்ந்த பார்வையில தான் விழுது. வீண் விரய மண்டலை. இதுதான் இந்த நம்பரின் குணம். 9942177821. நியூமராலஜி நம்பர் 50. பிரமிடு நம்பர் 37. இந்த 50 நம்பரு, இந்த நம்பரு ஒரு சாதனைக்குரிய நம்பர் தான். இங்கேயும் சாதனைக்குரிய நம்பர் தான். அதாவது 5 அறிவு, 1 செயல். எதையும் உருவாக்குறதுக்கு, எதையும் செயல்படுத்த உருவாக்கணும்னா 1, 5, 6, 9 சம்பந்தப்படணும். அப்ப நம்ம நெருப்பு கிரகம் எடுக்கல, 1 தான் சிவன். இந்த பாடி ஹீட் போறோம் இந்த நம்பர்காரங்களுக்கு இருக்கும். 1ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கும் இருக்கும். 1, 10, 19, 28, 9, 18, 27 இந்த நம்பர்ல பிறந்தவங்களுக்கு போறோம். இயல்பாவே பாடி ஹீட் இருக்கும். எதையும் இயல்பாவே உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. இந்த போன் நம்பர்ல நம்ம இந்த நம்பர் சம்பந்தப்படுறதுனால இது அறிவாளித்தன்மை, இங்கே செயல். இந்த நம்பர் நன்றாகவே இருக்கு. நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்கு, பிரமிடு நம்பர் நல்லா இருக்கு. இவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியா இருக்கு, வாக்கு எடுபடலை. இந்த தைரிய ஸ்தானத்துல சொன்ன மாதிரிதான் தைரியத்துல போய் கேது இருக்கு. ஒரு செயல இறங்கிறார், மறுபடி முன் வச்ச கால பின் வாங்கிடுவார். வீடு கட்டுற யோகம் காலதாமதமாகுது. குழந்தைகள்னால சந்தோஷம், பூர்வ புண்ணியம், தாத்தா புண்ணியம் வலுத்து இருக்கு. நோய் கடன் வம்புழக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தவக்கிட்டு பழகிட்டு விட்டுருவாரு. படுத்தா எந்திக்க முடியாது, டயர்டு காட்டுது. அப்பாச்சத்து வலுத்து காணப்படுகிறது, புகழ் வலுத்து காணப்படுகிறது. தொழில் என்ன செய்யணும் வருத்தப்படுறார். தொழில் ஸ்தானத்துல ஒண்ணும் இல்லாம நான் என்ன டெவலப் பண்ணேன் அப்படின்னு வருத்தப்படுகிறார், கவலை அடைகிறார். பண இருப்பு ஸ்தானத்துல ஒன்னையும் காணும். மீன் வரையும் பண்ணலை. இந்த பார்வையில தான் விழுது. 50 நம்பரு ஒரு ஜாலியான டைப்பு, நக்கல் கேலி கிண்டல் விட்டடிச்சுக்கிட்டு தமாசா இருப்பார். யாரும் இந்த ஃப்ரெண்டு போற இவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு செயல் 3 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு தொழில் அவருக்கு போர் அடிச்சிடும். 5ஆம் நம்பர். ஏன்னா வேற என்ன ஒரு தேடுதல் அதிகமா இருக்கிறதுனால அவருடைய தேடுதல் அதிகமா இருக்கும். ஆகையால பார்க்குற தொழில் போர் அடிச்சு போயிடும். இவர் ஒரு தொழில இருந்தா ஜெயிச்சிருவார். பல தொழில கை வச்சா ஒரு நட்டப்பட வைக்கும். இவரோடுக்கு இந்த நம்பர்காரங்க ஒரு தொழில ஒழுங்கா பிடிச்சுக்கணும். பல தொழில கை வச்சால் வாழ்க்கையில டெவலப் ஆகலைன்னு சொல்லி வருத்தப்படுவாரு. கீழே உள்ள 37ஆம் நம்பர் உயர்வான எண்ணங்கள், லட்சியங்கள், ஒரு கர்வம் பிடித்தவர் என்று இந்த 37ஆம் நம்பர் அடிக்கடி பல பேர் சொல்லுவாங்க. இவன் ஒரு என்னப்பா ஹெட் வெயிட்டா இருக்கான், ஒரு தலக்கணம் பிடிச்சவனா இருக்கான். இந்த நம்பரு துஷ்டனை கண்டா துரோகங்குது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படல, தனக்கு துரோகம் பண்ணா பதிலுக்கு துரோகம் பண்ணாம மூஞ்சில முடிக்காம ஒதுங்கிரும். பணம் இருந்தா தடா புடல செலவு பண்ணும். பணம் இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாம ஒதுங்கி கிடக்கும். இந்த நம்பருக்கு தன்னம்பிக்கை இல்லை, வாக்கு இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியா இருக்கு, தொழிற்ஸ்தானம் என்ன செய்ய திணறாரு, பண இருப்பு தங்களை. இதுதான் இந்த நம்பரின் குணம். வினை தீர்க்கும் நாயகனே